بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாமெல்லாம் ஹதீஸ் மூலமாக அறிந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் சூரிய சந்திர கிரகண தொழுகையிலே நீளமாக தொழுவது, குர்ஆன் ஓதுவதை நீளமாக்குவது, ருக்கூ சுஜூதை நீளமாக்குவது நபி வழி என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் அவ்வாறு நீளமாக தொழுகையை நீட்டுவது மனிதர்கள் மீது கஷ்டமென்று இருக்குமே, ஆனால் வயோதிபர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், அவர்களை கவனத்தில் எடுத்து தொழுகையை சிறிய சூறாக்கள் ஓதி சொல்லலாமா அல்லது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய கருத்து சுன்னாவில் எது வந்திருக்கின்றனவோ அதை நீங்கள் செய்யுங்கள். சுன்னாவிலே நீண்ட சூறாக்களை நபிகளார் ஓதுவார்கள். அதே ருக்கூ, கியாம், சுஜூதெல்லாம் நீளமாக செய்வார்கள். நீங்கள் நபிகள், சத்திய தூதர் நபிகளாரை விட படைப்பினங்களை கொண்டு மிக கருணையாளர்கள் அல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதால ஃபி ஸலாத்தில் குசூஃபி இதாலத்தன் தவீலத்தன், கிரகண தொழுகையிலே நபிகளார் நீளமாக்குவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபா பெருந்தகைகளின் சிலர் சக்தி வலிமை இருப்பதுடன் நன்மையின்பால் அவர்கள் நேசிப்பவர்களாக இருப்பதோடு அவர்களின் சிலர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். நிலை நீளமானதனால் குர்ஆன் ஓதுவதை நபிகளார் நீண்ட சூறாக்களை ஓதியதனால் நிற்பதற்கு திராணியற்றவர்கள், சக்தியற்றவர்கள் விழுந்து விடுவார்கள். ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், நபிகளாருடைய காலத்திலே கடும் உஷ்ணமான நாளையிலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை கொண்டு தொழுகை நடாத்தினார்கள். அந்த கடு உஷ்ணமான வேளையிலும் கூட நபிகளார் நிலையை நீளமாக்கினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், சஹாபா பெருந்தகைகள் சிலர் பூமியிலே விழுந்து விடுகின்ற அளவுக்கு, முகம் குப்புற விழுந்து விடுகின்ற அளவுக்கு அவர்கள் தொழுகையை நீளமாக்கியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவார்கள், தொழுவார்கள். முதலாவது ருக்கூவுக்கு முன்னால் சூரத்துல் பக்ரா போன்ற அளவுக்கு ஓதுவார்கள். இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே வந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவித்தார்கள், மா சஜத்து சுஜூதன் கத் கான அத்வல மின்ஹா, சூரிய கிரகண தொழுகையிலே நீண்ட சுஜூதுகள் செய்ததை விட வேறு எந்த ஒரு சுஜூதை நான் செய்யவில்லை என்று அன்னை ஆயிஷா அறிவித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே நாங்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை செய்ய வேண்டியதான் நமது வழிமுறையாக இருக்க வேண்டும். இமாமை துயர்வதற்கு சக்தி பெற்றவர்கள் துயர்ந்து கொள்ளவும், நிற்பதற்கு சக்தியற்றவர்கள், திராணியற்றவர்கள் உட்கார்ந்தவர்களாக தொழுகையை பூர்த்தி செய்யவும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தொழ வேண்டும். மலம் ஜலம் அடக்கி கொண்டு தொழாமல், மலம் ஜலம் செல்ல வேண்டிய நிலை இருந்தால் திரும்பி சென்று அவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். அம்மா நத்ருக சுன்னா மின் அஜ்லி துஅஃபி பஅதில் முஸல்லீன், நபி வழியை தொழுகையாளிகளின் சிலருடைய பலவீனத்துக்காக வேண்டி நாம் விடுவது ஃபஹாத கைரு ஸஹீஹின், அது சரியானதல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரலான தொழுகையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார்கள், நீங்கள் மாமூம்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள், பிரயாணிகள், தேவைகள் இருப்பார்கள், அவர்களையும் கவனத்தில் எடுத்து நீங்கள் சிறிய சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது நபி வழியது. ஆனால் சூரிய கிரகணத்தை பொறுத்தவரையில்
அவ்வாறு நபிகளார் செய்யவில்லை. நபிகளார் படைப்பினங்கள் மீது மிக இரக்கமுள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள். இருந்தும் கூட அவர்கள் நீண்ட சூறாக்களை ஓதிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸில் வந்திருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அந்த நீண்ட சூறாக்களை ஓதுவதால் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.